வணக்கம் நண்பா. இந்த உலகத்தை மாற்ற நினைக்கும் மனிதன் முதலில் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். தன் எண்ணங்களை மாற்றிக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். எண்ணங்களை நல்லதாக மாற்றினால் உங்கள் செயல் நல்லதாக இருக்கும். உங்களை சுற்றி உள்ள உலகமும் நல்லதாக அமையும். நமது பழக்கங்கள் தான் நம்மை ஆள்கிறது. நமது பழக்கங்கள் தன்னிச்சையாக செயல்படும் ஆற்றல் உள்ளது. ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப செய்வதால் உண்டாவதே பழக்கம். சிலர் இந்த பழக்கத்தை தீய விஷயங்களில் உருவாக்கிவிட்டு அதிலிருந்து வெளிவர முடியாமல் தவிக்கின்றனர். மாறாக நல்ல விஷயங்களில் பழக்கம் ஏற்படுத்தியவர்கள் வாழ்க்கையை சிறப்பாக வாழ்கிறார்கள். நேற்று நடந்த தவறுகளிலிருந்து பாடம் கற்க வேண்டும். அதை இன்றைக்கு உபயோகித்து மீண்டும் தவறு நேராமல் பார்த்து சிறப்பாக வாழ வேண்டும். நாளை என்பது நமது கைகளில் இல்லை. நாளை மீது நமக்கு இப்போது இருப்பது நம்பிக்கை மட்டும்தான். ஆனால் இன்றைய வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்தால், ஒவ்வொரு நொடியையும் முழுமையாக அனுபவித்து சரியாக வாழ்ந்தால், நாளை என்பது நிச்சயம் சிறப்பானதாகவே இருக்கும். இன்றை சரியாக வாழ்ந்தால் நாளை ஒளிமயமாக மாறும். அமைதியாக அலைகள் இல்லாத கடலில் கப்பலை இயக்குவதற்கு சுலபமாகத்தான் இருக்கும். ஆனால் அத்தகைய சூழ்நிலையில் ஒரு மாலுமியின் திறமை வளர்வதில்லை. ஆனால் ஆக்ரோஷமான கடலில் ஒரு மாலுமி கப்பலை இயக்க கற்றுக்கொண்டால் அவன் எந்த சூழ்நிலையிலும் தன்னை நம்பி வந்த பயணிகளை காப்பாற்றுவான். அதனால்தான் அமைதியான கடல் திறமையான மாலுமிகளை உருவாக்குவதில்லை என்று கூறுவார்கள். நமது வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் நம்மை மேலும் திறமையை வளர்த்துக் கொள்வதற்காகத்தான் என்று உணர்ந்து செயல்படுபவன் வெற்றியாளனாகிறான். ஒரு இடத்தில் தவறு நேர்ந்தால் அதன் காரணம் நீயாக இருந்தால் திருத்திக் கொள்ளுங்கள். அந்த தவறை சரி என்று நியாயப்படுத்தினால் அதை திருத்திக் கொள்ளாமலே வாழும் நிலை ஏற்படும். வெற்றியாளர்கள் என்றும் தன் தவறை திருத்திக் கொண்டு அதை மீண்டும் நிகழாமல் பார்த்து கொள்வார்கள். அதனால்தான் அவர்களது வெற்றி நிலைத்து நிற்கிறது. அப்படி செய்யாத மனிதர்கள் வெற்றியடைந்தாலும் அது நிலைத்து நிற்பதில்லை. அவரது குணத்தினாலேயே அவர்களுக்கு கிடைத்த வெற்றியை இழக்கிறார்கள். நிலை உயரும் போது நமக்கு பணிவு வளர வேண்டும். சில வெற்றிகள் கண்டதும் தான் பெரிய ஆள் என்று நினைத்து ஆடிய மனிதர்கள் ஆட்டம் அடங்கி தெருவிற்கு வந்ததையும் இந்த பூமி கண்டிருக்கிறது. சிறு வெற்றிகளை அவ்வப்போது சந்தித்தாலும் அதை நன்றி உணர்வுடன் ஏற்றுக்கொண்டு பணிவுடன் வாழ்ந்து உயர்ந்து வணங்கப்படும் மனிதர்களையும் இந்த பூமி சந்தித்து இருக்கிறது. எனவே எந்த நிலையிலும் பணிவாய் இருக்க பழகுங்கள். வாழ்க்கையில் சாதிக்க நினைக்கும் மனிதன் தோல்விகளை சவால்களாக பார்க்கிறான். செய்தவற்றை மேலும் சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்பை தோல்வியே நமக்கு தருகிறது. தோல்வியிலிருந்து பாடம் கற்று வாழ்க்கையில் அதை பயன்படுத்தி உயர நினைக்கும் மனிதனே வெற்றிக்கனியை பறிக்கிறான். மற்றவர்கள் தோல்வியை தடையாக கருதி தன் முயற்சியை கைவிடுகிறார்கள். எனவே நீ தோல்வியை சவாலாக பார்க்க கற்றுக்கொள். இந்த உலகில் நேரம் என்பது அனைவருக்கும் சமமாகவே வழங்கப்பட்டுள்ளது. அதை நாம் எப்படி உபயோகிக்கிறோம் என்பதை பொறுத்தே நமது வாழ்க்கை அமைகிறது. ஒரு விஷயத்தை நீங்கள் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்து செய்யாமல் இருந்துவிட்டு அதை செய்ய நேரமில்லை என்று நேரத்தை குறை கூறக்கூடாது. உங்களால் முடிந்தவற்றை அவ்வப்போதே செய்து முடித்தால் உங்களிடம் நேரம் அதிகம் இருப்பது போல் தோன்றும். ஒவ்வொரு மனிதனும் தனக்கென ஒரு குறிக்கோளோடு தான் வாழ வேண்டும். குறிக்கோள் இல்லாத மனிதன் கடிவாளம் கட்டப்படாத குதிரை போன்றவன். தன் மனம் போன போக்கில் சென்று தனது வாழ்க்கையை இழக்கிறான். ஆனால் குறிக்கோள் உள்ள மனிதன் தன் வாழ்க்கைக்கென ஒரு பாதையை கடைபிடிக்கிறான். அதன் மூலம் அவன் ஒழுக்கம் வளர்கிறது. வாழ்க்கையில் அவனும் வளர்ந்து நிம்மதியாக வாழ்கிறான். தவறு நடந்துவிடுமே என்று அஞ்சிக்கொண்டே வாழும் மனிதன் புதிய முயற்சிகளில் இறங்க பயப்படுகிறான். அந்த பயமே அவனை சாதிக்க விடாமல் தடுக்கிறது. தவறு நடந்துவிடுமோ என்று எச்சரிக்கையாக இருக்கலாம், ஆனால் பயத்துடன் இருக்கக்கூடாது. இரண்டிற்கும் வித்தியாசம் உண்டு. தோல்வியை பற்றி பயமில்லாத மனிதனே வெற்றியை நோக்கி நகர முடியும். அதே மனிதன் செய்த தவறே மீண்டும் வராமல் எச்சரிக்கையுடன் இருந்தால் அவன் வெற்றி நிலைத்து நிற்கும். நீங்கள் உங்களிடம் இருக்கும் பணத்தை பிறருக்கு கொடுத்து உதவினால் அது உங்கள் பணத்தின் அளவை குறைக்கும். ஆனால் நாம் ஒருவருக்கு ஒருவர் நல்ல எண்ணங்களையும் சிந்தனைகளையும் பகிர்ந்து கொண்டால் இருவரிடமும் கூடுதலான எண்ணங்கள் இருக்கும். எனவே மற்றவர்கள் முன்னேற வேண்டும் என்ற நோக்கத்தோடு நல்ல எண்ணங்களை மற்றவர்களுடன் பகிர்ந்தால் உங்கள் வாழ்க்கையிலும் முன்னேற்றம் ஏற்படும். ஒரு எண்ணம் உங்கள் மனதில் ஒருமுறை வந்தால் அது வெறும் கனவுதான். ஆனால் இருமுறை வரும்போது அது எண்ணம் ஆசையாக மாறும். பலமுறை அதே எண்ணங்கள் வரும்போது அந்த ஆசை லட்சியமாக மாறுகிறது. தூக்கத்தில் வருவது சிறந்த கனவல்ல, உங்களை தூங்க விடாமல் செய்யும் கனவே சிறந்த கனவு. அந்த கனவையே லட்சியமாக மாற்றி அடைய வேண்டும். ஒருவன் வெற்றி பெறுவதால் மட்டும் அவன் மன வலிமை அதிகரிப்பதில்லை. அவன் தோல்விகளையும் போராட்டங்களையும் கடந்து வந்து வெற்றி பெறும்போதே அவன் மனது வலிமை பெறுகிறது. அத்தகைய வலிமை படைத்த மனிதனே பல வெற்றிகளை பெற முடியும்.
ஒருவன் முதல் வெற்றியை பெறும்போது உலகம் அவனுக்கு அதிர்ஷ்டம் என்று கூறும். ஆனால் தொடர் வெற்றிகளை அடையும் போதுதான் உலகம் அவன் திறமைகளை பார்க்கத் தொடங்கும். வேடிக்கையாக சிந்திக்கும் போதுதான் பல சிறந்த யோசனைகள் உருவாகி உள்ளது. இயல்பான நிலையில் சிந்திக்கும் போதே பல சிந்தனைகள் மனதில் உருவாகின்றன. எனவே வாழ்க்கையை லேசாக பார்த்து சிந்திக்கும் மனிதனே மாபெரும் சிந்தனையாளனாகிறான். அவன் சிந்தனைகளே காலம் கடந்து நிற்கிறது. நியூட்டன் ஆப்பிள் கீழே விழுந்ததை இயல்பாக கவனித்தான். அவன் சிந்தனையின் மூலம் இயல்பாக சிந்தித்தான். அதனால்தான் புவி ஈர்ப்பு விசை என்று ஒன்று பூமியில் இருக்கிறது என்று கண்டுபிடித்தான். உங்களுக்கு உண்மையில் வாழ்க்கை மேல் விருப்பம் இருந்தால் உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள். உங்கள் நேரத்தை திறம்பட உபயோகிப்பதுதான் உங்கள் வாழ்க்கையை நல்ல முறையில் வடிவமைக்கிறது. நல்ல செயல்களில் நேரத்தை செலவிடுங்கள். அது மேலும் நல்ல விஷயங்களை உங்கள் வாழ்க்கையை நோக்கி இழுக்கும். நல்ல மனிதர்களிடம் நேரத்தை செலவிடுங்கள். அது உங்கள் வாழ்க்கையை இனிமையானதாக மாற்றும். உங்கள் லட்சியத்திற்காக நேரம் செலவிடுங்கள். அது உங்கள் வாழ்க்கையை பொன்னானதாக மாற்றும். இன்னும் நேரம் இருக்கிறது என்று தள்ளி போடும் விஷயங்களே முடிக்க முடியாமல் போகிறது. பிறகு படித்துக் கொள்ளலாம் என்று தள்ளி போடும் மாணவன்தான் தேர்வில் தோற்கிறான். அதேபோல் பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று தன் முயற்சியை தள்ளி போடும் மனிதன்தான் வாழ்க்கையில் தோற்கிறான். நமக்காக நேரம் காத்து கொண்டிருக்காது. அது ஓடிக்கொண்டேதான் இருக்கும். ஓடிக்கொண்டே இருக்கும் நேரத்தை நாம் தான் சரியாக உபயோகிக்க வேண்டும். கடின உழைப்பு உங்களுக்கு சோர்வை ஏற்படுத்தலாம். ஆனால் சோர்வாக இருக்கிறதே என்று செய்யும் முயற்சியை நிறுத்திவிடக் கூடாது. சோர்வையும் கடந்து மேலும் செய்யும் முயற்சியே விடாமுயற்சி. விடாமுயற்சி உடைய மனிதர்களே வாழ்க்கையில் தடைகளை தாண்டுகிறார்கள். தனது எல்லைகளை விரிவுபடுத்துகிறார்கள். வெற்றி அடைவதற்கு அறிவு எவ்வளவு முக்கியமோ அதைவிட முக்கியமானது விடாமுயற்சி. விடாமுயற்சி உடைய மனிதனே வெற்றிகளை பெறுகிறான். நமது திறமை என்று நாம் கூறுவது பிறப்பால் வருவது அல்ல, அது பழக்கத்தால் வருவது. ஒருவர் ஒரு வேலையை தொடர்ந்து செய்து கொண்டே வந்தால் அந்த விஷயத்தில் அவரின் திறமை அதிகரிக்கிறது. அதில் உள்ள நெளிவு சுழிவுகளை முற்றிலுமாக அவர் கற்றுக்கொள்கிறார். அதில் அவர் சிறப்பாக செயல்படுகிறார். கற்றுக்கொள்ள வேண்டும், தொடர்ந்து செய்ய வேண்டும், விடாமுயற்சியுடன் செயல்பட வேண்டும். இந்த மூன்றும் தான் சாதாரண மனிதனை வெற்றியாளனாக்குகிறது. பெரிய விஷயங்களை செய்வதற்கு தயங்கி நிற்கும் மனிதன் அதை செய்ய முடியாமல் வாழ்க்கையில் தோற்கிறான். தயங்காமல் துணிச்சலுடன் செய்யும் மனிதனே அந்த பெரிய விஷயங்களை செய்து சாதனை படைக்கிறான். துணிந்து செயல்படும் மனிதனே சாதிக்கிறான். தயங்கி நிற்பவர்கள் வெற்றிக்கான வாய்ப்பை இழக்கிறார்கள். துணிச்சலை வளர்த்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் எத்தகைய உயரத்தையும் உங்களால் அடைய முடியும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொண்டால் வெற்றி நிச்சயம். உங்களுக்கு ஒரு தகுதி வேண்டும் என்றால் அது என்னால் முடியுமா என்ற எண்ணத்தை விட்டுவிடுங்கள். ஏற்கனவே அந்த திறமை உங்களிடம் இருப்பது போல் உணருங்கள். அது உங்கள் மனதில் தன்னம்பிக்கை உணர்வை வளர்த்து அந்த திறமையை வளர்த்துக் கொள்ளும் சூழ்நிலையை உருவாக்கும். அந்த திறமையை வளர்த்து கொண்டு வாழ்க்கையில் வெற்றியாளராக திகழ்வீர்கள். நண்பர்களே, மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.